ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீன் குழம்பு வைக்க போகிறோம். எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? இது புதுசாக இருக்கும். குழம்பு முதலையே கூட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளிப்பு செய்வோம். அதுக்கு முதல்ல புளியை நல்லா கரைச்சி எடுத்துட்டு அது கூட மஞ்சத்தூள், உப்பு, குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா கரைச்சி கலந்து எடுத்துக்கலாம். அதில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற அளவுக்கு நல்லா கரெக்டாக போட்டுக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, கறிவேப்பிலை, பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து கொட்டிட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்ச அந்த குழம்பை எடுத்து ஊற்றிட்டு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் மீன் போட்டு இறக்கணும்னா சூப்பரான திக்கான மீன் குழம்பு ரெடி ஆகிடும். வெங்காயம், தக்காளிலாம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்ச அந்த புளிக்குழம்பை ஊற்றிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும், சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம கரைச்சி வச்ச அந்த புளிக்குழம்பை ஊற்றிக்கலாம். புளிக்குழம்பு நல்லா ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா கலக்கிட்டு நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமுக்கு மீன் ஆட் பண்ணால் தான் நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா கொதிக்க விடலாம். குழம்பு பாருங்கள் நல்லா சுண்ட வந்திருக்கு. இந்த மாதிரி டைமில் மீன் ஆட் பண்ணோம்னா நல்லா அந்த ஜூஸ் இறங்கி சூப்பராக இருக்கும். குழம்பு நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இன்றைக்கி நான் பாறை மீன் எடுத்திருக்கேன். தலையும் வாலும் மட்டும் போட்டு குழம்பு வைக்கிறோம். எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மூடிட்டு அதுக்கப்புறமா திறந்து கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா மீனும் நல்லா ஒன்று சேர வெந்து வரும். நல்லா திருப்பி விட்டிங்கன்னா சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகிடும். குழம்புல மீன் போட்டோடனே கொஞ்சமாக குழம்பு நீர்த்து வரும். அப்போ நம்மளுக்கு அது அட்ஜஸ்ட் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மீன் குழம்பு யார் வேணாலும் ஈஸியாக வைக்கலாம். மீன் குழம்பு வைக்க தெரியலன்ற கவலையே இல்லை. மீன் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக மீன் வெந்து வந்திருக்கு. ஓகே, நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பாய்.